துன்பங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திருக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எங்கள் இயேசுவே, 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 எங்கள் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எங்கள் இயேசுவே, 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 எங்கள் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எங்கள் இயேசுவே, 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 எங்கள் இயேசுவே. லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம்.
மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே. உங்களை எல்லாரையும் இந்திய கிறிஸ்து சபை சார்பாக வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். பரிசுத்த வேதாகமம் 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1 நாம் வாசிப்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாயிருந்தான். அப்போது ஆமோச்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மறுத்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவரப்புறமாக திரும்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமனாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று ஜெபம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் பார்க்கிறோம், எசேக்கியா ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவர் வாழ்ந்த காலத்தில் வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருக்கிறார். கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டு அவரிடத்தில் சொல்லுவது, ஏசாயா எசேக்கியாவை போய் பார்க்கும்போது அவர் மரண தருணத்தில் இருக்கும்போது அவர் கூறுகிறார், உன்னுடைய வீட்டு காரியத்தை நீர் ஒழுங்குபடுத்து, இனி நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த வார்த்தையை கேட்டு அவர் தன்னுடைய முகத்தை சுவர்புறமாக திரும்பிக் கொண்டு அவர், கர்த்தாவே, உனக்கு நான் உண்மையும் உத்தமனாய் நடந்து உமக்கு நலமான காரியங்கள் நான் செய்தேன், என்னை நினைத்தருளும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிற
விஷயத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் கண்ணீரோடு ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மறுபடியுமாக அவர் குணமாக்கி 15 வருஷம் ஆயுட்சு நாட்கள் கர்த்தர் எசேக்கியாவுக்கு ஆசீர்வதித்தார். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் 2 வருட காலமாக நம்மளுடைய தேசத்திலும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்திலும் இது போன்ற கொள்ள நோயினால் பாதிக்கப்பட்டு நிறைய மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் எப்படி இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நடைமுறைகள், நம்மளுடைய குடும்பத்தில் நிலவக்கூடிய சூழ்நிலைகள் நாம் கண்டு எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இங்கே பார்க்கிறோம், எசேக்கியா மரிக்க போறேன் என்று தெரிந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவராக, கர்த்தரிடத்தில் கண்ணீர் விடுகிறவராக இருந்தார். கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். நாமும் கூட நம்மளுடைய குடும்பத்தில், நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்திருக்க சூழ்நிலைகளுக்காக வியாதிப்பட்டு நாம் இருக்கலாம். ஆனால் நாம் கர்த்தரிடத்தில் போய் நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மளை குணமாக்குறவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை இந்த காலை வேளையில் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாம் ஆராதிக்கும் போது அவரை நாம் முழு இருதயத்தோடு நாம் அவரை ஆராதிப்போம். இன்று நாளிலே நமக்கு குரு சகோதரர் தேவ செய்தி அளிப்பார். அவருடைய வார்த்தை கேட்கிறது முன்பாக நம்மளுடைய இருதயங்களை தயார்படுத்திக் கொள்வதற்காக நாம் தலைவணங்கி ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள இயேசு சுவாமி, இந்த அற்புதமான காலை வேளைக்காக நன்றி சுவாமி. இந்த பரிசுத்தமான நாளிலும் கூட சுவாமி, நாங்கள் ஒரு குடும்பமாக சேர்ந்த ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள கிருபை செய்ததற்காக நன்றி சுவாமி. இம்மட்டுமாய் கர்த்தாவை எங்களை வழி நடத்தினதுக்காக நன்றி சுவாமி. இனிமேல் நடத்த போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ நாங்கள் வேதத்தில் வாசித்தோம் ஆண்டவரே, எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருக்கும்போது சுவாமி ஆண்டவரே, நீர் ஏசாயா இடத்தில் சொன்ன வார்த்தை அவர் கேட்டு ஆண்டவரே இவர் உண்மை நோக்கி ஜெபிக்கிற மகனாக மாறினார் சுவாமி. அவருடைய ஜெபத்தை நீர் கேட்டீர். அவருடைய கண்ணீரை கண்டு அவருக்கு குணமாக்கி 15 வருஷம் ஆயுட்சு நாட்களை நீர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. அப்படியாக இன்றைக்கு எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரே, எங்களுடைய மத்தியில் நடந்து கொண்டிருக்கிற இந்த கொள்ளு நோயின் மத்தியில் ஆண்டவரே, நாங்கள் கூட அநேக நேரத்தில் கர்த்தாவே எங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை கண்டு, இந்த வைரஸுகளை கண்டு ஆண்டவரே நாங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்மிடத்தில் வருகிறோம். எங்களை நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளே ஆகட்டும் ஆண்டவரே, தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த கொள்ள நோய் போராட்டங்கள் ஆகட்டும், எல்லாவற்றிலுமே நீர் துணையாக இருந்து சுவாமி தேசத்துக்கு சமாதானமும் ஆறுதலும் நீ கொடுத்து ஆசீர்வதிக்கணும். எல்லாரையும் நீர் கொள்ள நோயிலிருந்து பத்திரமா பாதுகாத்து வழி நடத்துங்கள் என வேண்டிக் கொண்டு இந்த முழு ஆராதனை கர்த்தாவின் கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நீரே ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எங்களோடு கூட இருந்த எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்து சுவாமி. இன்று நாளில் குரு சகோதரர் செய்தி கொடுக்கும்போது சுவாமி நீர் அவருக்கு பரிசுத்த ஆவி மூலியமாக இருந்து கர்த்தாவை வல்லமையாக வழி நடத்துங்கள் என்று வேண்டிக் கொண்டு இதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
அனைவருக்கும் காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே. இந்த ஞாயிறு ஆராதனை மூலியமாக உங்களை மீண்டுமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்களும் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் சுகபலத்துடனும் நல்ல நலத்துடனும் இருக்கிறீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் இந்த கொரோனா காலகட்டத்திலே 20 கோடிக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள். நம்முடைய இந்திய தேசத்தில் கூட 4 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இந்த கொரோனா தாக்கத்தினாலே பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. ஒருவேளை நீங்கள் நினைச்சிட்டு இருக்கலாம், எப்போ இந்த ஒரு சூழ்நிலை முடியும், இல்லை இந்த சூழ்நிலை எப்போது நம்ம விடுபட முடியும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டு இருக்கலாம். கண்டிப்பாக அந்த ஒரு கேள்வி எனக்கும் என்னது கொண்டு தான் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் ஒரு சாதாரண ஒரு கேள்வியாக மாறிவிட்டது. ஏனென்றால் நம்ம அநேக பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில் சந்திச்சு இருக்கிறோம். அது இல்லாமல் ஒரு குறைந்த காலத்துக்கோ இல்லை ஒரு கொஞ்ச நாட்களில் ஒரு சரியாகின்ற ஒரு சூழ்நிலையில மாறி போயிருக்கிறது. ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையானது நம்ம எதிர்பார்த்ததை விட அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் நாளைக்கு என்ன நடக்கும், இல்லை சில மாதங்கள் கழித்து என்ன நடக்கும் என்று நம்முடைய கையில் இல்லை. ஸோ இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி, நம் தேவனை சார்ந்து தேவன் மேலே நம்முடைய நம்பிக்கையிலும் நம்முடைய விசுவாசத்திலும் வளர்வது தான் சகோதர சகோதரிகளே. சில கேள்விகளுக்கு நம்ம இடத்துல பதில் இல்லை. நம்ம இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்ம தேவனிடத்தில் அதிகமான ஒரு கேள்விகளை கேட்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனை எதற்காக இந்த காரியம் நடைபெறுகிறது, ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த உலகத்தில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று. அதே மாதிரி தான் தேவனுக்கும் சில காரியங்கள் இருக்கும், சில காரணங்கள் இருக்கும், சில விஷயங்கள் இந்த உலகத்தில் நடைபெறுவதற்கு. ஸோ இன்றைக்கு நாம் உயிரோடு இருப்பதே தேவனோட ஒரு கிருபையா இருக்கிறது சகோதர சகோதரிகளே. இந்த நேரத்தில் நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், செய்தியை கேட்கிற இந்த நேரத்திலே இவ்வளோ பேர் நேற்று உயிரோடு இருந்திருக்கலாம், இன்றைக்கு மறித்து போயிருக்கலாம். நம்ம நியூஸ்ல பார்க்குறோம், செய்தித்தாள்கள் வாசிக்கிறோம், நிறைய மரணங்கள் ஏற்படுவது. அது சாலை விபத்தினால, கொரோனானால, இன்னும் அநேக இயற்கை சீற்றங்களினால ஒவ்வொரு நாடுகளிலும் நிறைய மக்கள் மறித்து போகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். நம்ம அதற்காக தேவனுக்கு நாம் நன்றியாக இருக்கலாம். ஸோ இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு நம் நம்பிக்கை. கண்டிப்பா இந்த ஒரு செய்தி எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசத்தை கொடுக்க நான் விசுவாசிக்கிறேன். நம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்துடன் தொடங்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, இது ஒரு புதிய நாளை எங்களுடைய வாழ்க்கையில் நீங்க கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, இவ்வளோ ஜனங்க ஆண்டவரே இவ்வளோ விஷயங்களுக்காக கஷ்டப்படுகிறார்கள். ஆண்டவரே, ஒருவேளை சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. எங்களுக்கு 3 வேளை உணவு, ஆண்டவரே தங்குவதற்கு நல்ல இடம், உடுத்துவதற்கு நல்ல உடை, ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே இன்று நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். உங்களுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேவனை உங்களை துதித்துக் கொண்டிருக்கிறோம், உங்களை ஆராய்த்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்தினேன் சப்பா. ஆண்டவரே, கண்டிப்பா எங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் நாங்கள் எல்லாத்தையும் சந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆண்டவரே, நாங்கள் அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொண்டே உண்மையில் வைத்திருந்த நம்பிக்கையில் நாங்கள் விலகி விடாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையில, எந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்காங்க எனக்கு தெரியாது ஆண்டவரே, ஆனால் நீங்க எல்லாத்தையும் அறிந்த தேவனா இருக்கீங்க. ஆண்டவரே, அவர் எல்லாவற்றிலிருந்து அவர் வெளிவருவதற்கும் ஒரு நம்பிக்கையுடன் வாழ்க்கையை வாழ்வதற்கும் நீங்க ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கொடுக்கும்போது கூட ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்தாவனை கொண்டு அவனை நம்ம ஜெபித்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சகோதர சகோதரிகளே, இன்றைய செய்தியின் தலைப்பு நம் நம்பிக்கை. இந்த நேரத்துல நான் உங்களிடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த சூழ்நிலையில உங்களுடைய நம்பிக்கை எப்படியாக இருக்கிறது? அதாவது இந்த கொரோனா காலகட்டத்துல இல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற அநேக சில பிரச்சனைகள் இல்ல சில போராட்டங்களை நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கலாம். இப்பொழுது தேவன் மேலான உங்கள் நம்பிக்கை எப்படியாக இருக்கிறது? யோசித்து பார்க்கலாம். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கும் பொழுது, இல்லை நம்முடைய திட்டமிட்ட காரியங்கள் நம்ம எதிர்பார்த்தபடியே செயல்படுத்தும் பொழுது நமக்கு நம்முடைய நம்பிக்கையில எந்த ஒரு மாற்றம் இருக்காது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்கின்ற சில போராட்டங்கள் நிமித்தமாகவும் இல்லை எதிர்பாராத சில காரியங்கள், அதாவது நமக்கு மனசுக்கு சஞ்சாரத்தை ஏற்படுத்துகிற, கஷ்டத்தை கொடுக்கிற அந்த காரியங்கள் நடைபெறும் பொழுது கண்டிப்பா நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய விசுவாசமும் ஒரு தடை பெறுவதற்கும் இல்லை அது குறைந்து போவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது சகோதர சகோதரிகளே. கண்டிப்பாக நாம் சீஷர்களாக நாம் இந்த உலகத்துல நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லல. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். இயேசு கிறிஸ்து நம்மை போல ஒரு சாதாரண மனிதராக
கண்டிப்பா அவருடைய காலகட்டத்திலே அவருடைய எல்லா விஷயங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் அவர் சந்திக்க வேண்டியதா இருந்தது. அதே மாதிரிதான் சகோதர சகோதரர்களே, இன்றைக்கு சாதாரண மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற அநேக பிரச்சனைகள் நமக்கு ஏற்பட்டு கொண்டிருந்தான் இருக்கிறது. சரி, அந்த நேரத்துல நான் தேவன் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை விட்டு விட வேண்டாம். கண்டிப்பா நாங்கள் எல்லாத்தையும் நான் பாராட்டுகிறேன். கண்டிப்பா நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம பார்த்தது கிடையாது. இல்ல நம்ம இஸ்ரேல் நாட்டிலேயோ இல்ல அவர் பிறந்த இடத்துல நம்ம வாழ நம்ம ரொம்ப தூரத்துல இருக்கோம். நம்ம ஆல்மோஸ்ட் 2000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நம்ம சீசர்களாக கூட மாறி இருக்கிறோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் அந்த வார்த்தையை நம்ம படித்து, வேதாகமத்தில வார்த்தைகளை படித்து அதை நம்ம விசுவாசித்து தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஸோ உங்களில் சிலர் சில வருஷங்களுக்கு முன்பாக சீசர்களாக மாறி இருக்கலாம். இல்ல 5 வருடங்கள், 10 வருடங்கள், 20, 30 வருடங்கள், கண்டிப்பா இவ்வளவு ஆண்டுகளாக நீங்க சீசர்களாக இருந்திருக்கீங்க. உங்களுடைய அந்த சீசர்களோட பிரயாணம் கண்டிப்பாக அவ்வளவு சுலபமாக இருந்திருக்காது. நீங்க அநேக இன்னல்களையும் அநேக சவால்களையும் சந்திச்சிருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் நீங்க தேவனுக்கு விசுவாசமாக ஒரு சீசர்களாக இருக்கிறீங்க. அதற்காக உங்களை நான் பாராட்டுகிறேன். கண்டிப்பாக தேவன் கூட உங்களை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைவார். சகோதர சகோதரர்களே, நான் சொல்லியபடி நம்முடைய வாழ்க்கையானது இந்த உலகத்திலே ஒரு தற்காலிகமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. நம்ம வசனத்திலே வாசிக்கிறபடி நம்முடைய வாழ்க்கையானது நம்ம இங்கு இந்த உலகத்திலிருந்து ஒரு ரன்னிங் ரேஸ், அதாவது ஒரு ஓட்டப்பந்தயத்தை போல இருக்கிறது. நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த ஓட்டப்பந்தயத்தின் முடிவிலே நமக்கு ஒரு பரிசு கொடுப்பதை போல நம்முடைய வாழ்க்கையின் முடிவிலே தேவனானவர் நமக்கு அந்த நித்திய ஜீவனை கொடுப்பார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அந்த ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் என்ன விஷயம் நடந்தாலும் அது மாறப்போவதில்லை. சகோதர சகோதரிகளே, அது எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த ஒரு விஷயம் மாறப்போவதில்லை. நாம் தற்காலிகமாக சந்திக்கிற பிரச்சனைகளினாலோ இல்ல சில காரணங்களினாலோ அது எந்த ஒரு சூழ்நிலையும் மாறப்போவதில்லை. அதனால உங்களுடைய விசுவாசத்திலே நீங்க எப்பொழுதுமே வழுவி போய் விடாதீர்கள் சகோதர சகோதரிகளே. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 1 இப்படியாக சொல்கிறது: விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. இங்க பார்க்கிறோம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகள், அதாவது நம்முடைய நம்பிக்கை, அதனுடைய நம்பிக்கையின் உறுதியாகவும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. நான் சொன்னபடி நம்ம இயேசு கிறிஸ்துவை கண்டதில்லை, ஆனால் உறுதியாக அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அதே மாதிரி நித்திய ஜீவன் நமக்கு அது கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு நமக்கு 100% நமக்கு தெரியாது. ஆனால் அதை முழுமையாக நம்புகிறோம். ஏனென்றால் தேவனுடைய வசனத்தை நாம் ஒரு சான்றாக வைத்து நம்முடைய நம்பிக்கையை அதன் மேலே நாம் அஸ்திபாரமாக வைத்திருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டு துயரப்பட்டு நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களை எல்லாருக்கும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். தேவன் உங்களை எப்பொழுதும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நீங்கள் என்ன காரியங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்களோ அது தேவன் மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் சகோதர சகோதரிகளே. இன்றைக்கு செய்தியின் முதலாவது தலைப்பு, தேவன் உங்களை அன்பு செய்கிறார். கடவுள் இந்த உலகத்தை உண்டாக்கினார். இந்த உலகத்தில் உள்ள யாவற்றையும் படைத்திருக்கிறார். அது நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வானத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரங்கள், கோள்கள், சூரியன், எல்லா விஷயங்களும் படைச்சிருக்கார். இந்த உலகத்தில் இருக்கிற தாவரங்கள், விலங்குகள், ஊரும் பிராணிகள், மனிதர்களாகிய உங்களையும் என்னையும் கூட தேவன் படைத்திருக்கிறார். அந்த தேவன் அவர் இயற்கையின் மேல அதிகாரம் உள்ள தேவன். உலகத்துல என்ன காரியங்களை செய்ய வேண்டும் அது எல்லாத்துக்குமே அதிகாரம் உள்ள ஒரு தேவன் உங்களையும் என்னையும் அன்பு செய்கிறார் சகோதர சகோதரிகளே. ஒருவேளை நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, தேவனே எனக்கு அநேக பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். நிறைய நேரத்தில் நம்ம பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்திக்கும் பொழுது நம்ம அதிகமாக தேவனத்திலே கேள்வி கேட்கிறவர்களா இருக்கிறோம். தேவனை எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, ஏன் ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் இன்னொரு பிரச்சனை, இப்பதான் ஒன்று சால்வ் பண்ண இடத்துல இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கிறவர்களா இருக்கும் சகோதர சகோதரிகளே. கண்டிப்பாக நமக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது அது நமக்கு மிக பெரிதாக தோன்றுகிறது. எல்லாருக்கும் அவர்களுடைய பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவன் உங்களை அன்பு செய்கிறார். இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் உங்களை அன்பு செய்கிறார். அவர் உங்களுக்கு என்ன விஷயம் தேவை, நீங்க என்ன சந்தித்துக் கொண்டீர்கள் என்று பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். 1 யோவான் வசனம் 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். இந்த வசனம் சொல்கிறது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று. கண்டிப்பாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சந்திக்கிற அந்த பிரச்சனைகளை பார்க்காம கண்டும் காணாம விட்டு விடுவார் என்று நினைக்கிறீர்களா? எனக்கு 2 வயதில் ஒரு மகள் இருக்கிறாள். அவருடைய பெயர் ஜாய்ஷா க்ளோயி. அவளுக்கு இப்போதான் 2 வயது ஆகிறது. கண்டிப்பாக அவருக்கு தான் என்ன உணவு சாப்பிட வேண்டும், என்ன உடை உடுத்த வேண்டும், இல்ல நாளைக்கு எங்க அப்பா அம்மா எனக்கு சாப்பாடு தருவாங்களா, இல்லை நான் சாப்பாடு என்ன பண்ண போறேன், இந்த மாதிரி அவ எதை பற்றியும் அவர் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் தகப்பனாக, ஒரு தாயாக, அவருடைய பெற்றோர்களாக நாங்கள் எங்களுடைய மகளுக்கு என்ன வேண்டும், எந்த நேரத்தில் என்ன காரியம் கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு மிக சிறப்பாக தெரியும். அவர் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம், ஏனென்றால் அவர் யோசித்து கூட பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது சகோதர சகோதரிகளே.
ஏனென்றால் என்னுடைய மகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். ஒரு பாவியாகிய நானே என்னுடைய மகளுக்கு என்ன கரிய வேண்டும் என்று நான் சிறப்பாக செய்யும் பொழுது நம்முடைய தேவன், பரிசுத்த தேவன், அவர் எவ்வளவு அதிகமாக செய்வார். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. நாம் கேட்கிறதுக்கு முன்பாகவே நமக்கு இன்னது தேவை என்று தேவன் அறிந்தவராயிருக்கிறார். சகோதரர்களே, நாம் விசுவாசத்தோடு, நாம் நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது தேவன் அதை நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த நேரத்தில் உங்கள் எல்லாத்தையும் உற்சாகப்படுத்துவதற்கு நான் இன்னொரு வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏசாயா 41 அதிகாரம் வசனம் 10 இப்படியாக சொல்கிறது: நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். சகோதர சகோதரிகளே, இது தேவன், நம்மை படைத்த தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நம்ம இந்த உலகத்துல பிரச்சனைகளை தனியாக சென்று கொண்டிருக்கவில்லை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், அதாவது நான் உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார். சகோதர சகோதரிகளே, உலகத்துல இன்றைக்கு நீங்களும் நானோ நம்ம பிறந்திருக்கிற இடமோ இல்லை வளர்ந்து கொண்டிருக்கிற இடமோ தற்செயலாக நடந்ததில்லை. ஸோ நான் தமிழகத்திலே பிறந்து இன்றைக்கு நான் பெங்களூரு பட்டணத்தில் இருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் கூட ஒவ்வொரு இடத்துல பிறந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம ஒரு சபையிலே, இன்றைக்கு இந்த நாளில் நம் தேவனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றால் அது கூட தேவனுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நாம் எங்கு இருக்க வேண்டும், எந்த இடத்துல வாழ வேண்டும், ஸோ எல்லா விஷயமும் தேவன் முன்குறித்து திட்டம் தீட்டி இருக்கிறார். ஸோ அதனால்தான் எரேமியா 29 அதிகாரம் 11 வசனம் இப்படியாக சொல்கிறது: நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு கிறிஸ்தவ இந்த ஒரு பிரயாணத்துல இருக்கும் பொழுது நமக்கு இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி நம்ம வாழ முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தின் விதிப்படி வாழ்கிறவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏனென்றால் அவர்கள் இஷ்டம் போன ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள். என்ன வேணா, என்ன பாவம் வேணா செய்யலாம், அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதன்படி அவர்கள் வாழ்வார்கள். நம்ம கிறிஸ்தவர்களாக, சீஷர்களாக நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கேற்ற வாழ்க்கை வாழும் பொழுது கண்டிப்பாக அநேக விஷயங்களை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அதாவது ஒரு நல்ல மரம்தான் அநேக கல்லடிப்படும் என்று சொல்வார்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற காரியங்களை குறித்தோ இல்லை நீங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளை குறித்தோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சகோதர சகோதரிகளே, இன்று இன்னும் நம்ம அநேகருக்கு இந்த சூழ்நிலையிலே நிறைய பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், நிறைய பேர் வேலைகளை இழந்திருக்கலாம், தங்களுடைய வருமானம் இன்றி குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனாலும் தேவன் நமக்கு ஒரு உதவியானவராக இருக்கிறார். கண்டிப்பாக நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தற்செயலாக தான் இருக்கிறது. அதிலிருந்து நம்ம வெளியே கொண்டு வருவார். அதாவது இந்த எரேமியா 29 அதிகாரம் வசனம் 11 ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்கிறது: டு கிவ் யூ எ ஃபியூச்சர் அண்ட் எ ஹோப். அதாவது நமக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தையும் ஒரு நம்பிக்கையும் கொடுப்பதற்காக என்று சொல்கிறது. உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். ஸோ ஒவ்வொருத்தரையும், உங்களையும் என்னையும் தேவன் ஒரு மக்களாக ஏதோ ஒரு பொதுவான வார்த்தையாக சொல்லவில்லை. அதாவது உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அதாவது நம்ம ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே தேவன் நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார். தேவன் நம்மை நினைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, நம்மை அன்பு செய்கிற தேவன் நம்ம ஒரு காலம் கைவிட மாட்டார். ஸோ நம்முடைய நம்பிக்கையிலே நாம் கீழே இறங்கி விட வேண்டாம். நம் தேவனை நம்புகின்ற அந்த நம்பிக்கையில இன்னும் அதிகமாக ஒருபடி மேலே செல்லலாம். என்னுடைய இரண்டாவது தலைப்பு, நம்முடைய விசுவாசம் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் என்றால், அதாவது விசுவாசம் மற்றும் நம்பிக்கை, இது இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டதாக இருக்கிறது. ஸோ நாம் தேவனை பார்த்ததில்லை, ஆனால் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து நம்ம சீஷர்களாக மாறினோம். தேவன் செய்த அநேக அற்புதங்களை நம்ம பார்க்கும் பொழுதோ இல்லை நம்முடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை பார்க்கும் பொழுதோ நாம் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறோம். அந்த விசுவாசத்தின் மூலமாக நம்முடைய நம்பிக்கை அதிகரிக்க செய்கிறது. ஸோ நம்முடைய நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அந்த காரியங்கள், சில காரியங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை மேபி நம்ம முன்ன இருந்த மாதிரி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய விசுவாசத்தில் நம்ம தொடர்ந்து இருக்கும் பொழுது அது நம்பிக்கை நமக்கு அதிகரிக்க செய்கிறதா இருக்கிறது. சகோதரர்களே, ஸோ இன்றைக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் எந்தெந்த சூழ்நிலையில என்னென்ன மாதிரியான காரியங்களில் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்திருக்கிறார். கண்டிப்பாக நம்ம யாருமே சொல்ல முடியாது இல்லை தேவனுடைய வாழ்க்கை எதுவுமே செய்ய என்று சொல்ல முடியாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை செய்திருக்கிறார். ஸோ அந்த நற்காரியங்களாவது நம்ம சில சூழ்நிலை நம்ம யோசித்து பார்த்துருக்கலாம்.
இல்லை என்னால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது, இல்லை இந்த சுச்சுவேஷன் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்ம சந்தித்து இருக்கலாம். ஆனால் தேவன் அற்புதங்களை செய்து அது ஒன்றுமே இல்லாமல் போக செய்திருப்பார். ஸோ அந்த கதையை நம்ம யோசித்து பார்க்கலாம் சகோதரர்களே. ஸோ என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கும்பொழுது என்னுடைய சிறு வயதிலே என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய உடல் இல்லை, நான் தனியாக ஒரு அநாத இல்லத்தில் வளர வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த சூழ்நிலையில எனக்கு எப்பொழுதுமே என்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. அதாவது அது ஒரு அநாத இல்லமா இருந்ததுனால அங்க என்னுடைய பெற்றோர்களோ இல்லை என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்வது சம திட்டமிடுவதற்கு யாருமே எனக்கு கூட கிடையாது. ஸோ எப்பொழுதுமே அந்த ஒரு பயம் இருந்து கொண்டே தான் இருந்தது. நான் எப்படி நன்றாக படிப்பேனா, படித்து விட்டு நான் வெளியே சென்று நல்ல ஒரு வேலை கிடைக்குமா, இல்லை வேலை கிடைக்கும் பொழுது அந்த வேலையை நான் நல்லபடியாக செய்வேனா. ஸோ இந்த மாதிரி அநேக பயங்கள், நிறைய கேள்விகள், அதாவது எனக்கு எதிர்காலத்தை குறித்து அநேக சந்தேகங்கள் இருந்து கொண்டே இருந்தது சகோதரர்களே. எப்பொழுதுமே எனக்கு ஒரு பயம் இருந்து கொண்டே தான் இருந்தது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை எனக்கு உற்சாகத்தை கொடுத்தது. தேவனுடைய வார்த்தை தேவன்மை எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. ஸோ அதை கடவுள் இன்னும் அதிகமாக நம்ப செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. என்னுடைய வாழ்க்கையில பார்க்கும்பொழுது தேவன் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். ஸோ இன்றைக்கு பார்க்கும் பொழுது நான் பெங்களூர்ல இருக்கிறேன். எனக்கு சபையில திருமணமாகி எனக்கு நல்ல ஒரு மனைவி மற்றும் தேவன் ஒரு குழந்தை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி காரியங்களை பார்க்கும் பொழுது நான் எதிர்பார்த்ததை விட தேவன் அநேக காரியங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஒன்றுமே இல்லாமல் ஒரு சிறு வயதிலிருந்து வளர்ந்து இன்றைக்கு தேவன் அநேக காரியங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார் சகோதரர்களே. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அநேக விஷயங்களை செய்திருப்பார். நீங்க அதை யோசிச்சு பாருங்க. அந்த காரியங்களை நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது அவர் அந்த கோலியாத்தை எதிர்கொள்ள செல்லும் பொழுது அவர் எல்லாருமே ஒரு சின்ன பையன், இவர் என்ன பண்ணிடுவாரு, உன்னால முடியாது அப்படின்னு சொல்றதை பாக்குறோம். ஆனால் அங்கு தாவீது நினைவு கூறுகிறார். அவர் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்க ஒரு சிங்கம், அந்த புலி வந்த பொழுது தேவன் என்னை அதை விரட்டி அடிக்கிறதுக்கு எனக்கு அந்த வழி செய்தார். அதே தேவன் இந்த பெலிஸ்தீன் ஆகிய இந்த கோலியாத்தை எதிர்கொள்வதற்கு எனக்கு அந்த வல்லமை கொடுப்பார். ஸோ அந்த அவருடைய வாழ்க்கை நடந்த பழைய விஷயங்களை நினைவு கூர்ந்து அந்த ஒரு விசுவாசத்தை எடுத்துக்கொண்டு தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அவர் முன்னேறி செல்வதை நம்ம பார்க்க முடிந்தது. அந்த நம்பிக்கை நிமித்தமாக அவர் கோலியத்தை வெற்றியடைந்து நம்ம பார்க்க முடியும் சகோதரர்களே. ஸோ இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை ஏதாவது ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பா குறைந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கடந்த காலங்களிலே தேவன் செய்த அந்த அற்புதங்கள் நினைத்து பார்க்கலாம். இல்லை நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்படியாக மிக சிறப்பாக சில காரியங்களை செய்திருப்பார், இதை நம்ம யோசித்து பார்க்கலாம் சகோதரர்களே. எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய வார்த்தையிலிருந்து, அதாவது வேதாகம வசனத்திலிருந்து நாம் அந்த நம்பிக்கையை எடுத்துக்கொள்ளலாம். மார்க்கு 5வது அதிகாரம் வசனம் 24 முதல் 34 வரை வாசிக்கலாம். அவர் அவனிடையே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதிரத்தின் உரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தமிழிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தடை கூட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். கண்டிப்பா சகோதரர்களே, இந்த ஒரு வசனத்தை நம்ம அதிக முறை படித்திருக்கலாம், நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு பெண்மணி 12 வருடங்களாக பெரும்பாடுள்ள அந்த ஒரு பெண்மணி நம்ம பார்க்கிறோம். அவர் தனக்கு அநேக அவற்றிருந்த அந்த ஆஸ்திகள்லாம் விற்று கூட அந்த 12 வருஷங்கள், அதாவது 12 வருஷம் அவர் ஒரு சிகிச்சை எடுத்துக்கொள்வது என்பது மிகப்பெரிய விஷயமா இருக்கிறது. நேரத்தில் அந்த பணத்தை எல்லாம் செலவழித்து கூட அந்த சிகிச்சையினால அவருக்கு எந்த ஒரு பலன் கிடைக்கவில்லை. யோசிச்சு பாருங்க, நம்ம சில விஷயங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். கொஞ்ச நாள், 1 மாசம், இல்ல 1 வருஷம், இல்ல 2 வருஷம், இல்ல ஒரு 5 வருஷம், 10 வருஷம், அதை தாண்டி போகும் பொழுது அந்த பெண்மணிக்கு எப்படியாக இருந்திருக்கும், அவருடைய மனநிலை எப்படியாக இருந்திருக்கும். ஆனா போப்பா, இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாது, நானும் எவ்வளவுதான் முயற்சி பண்றது. அது அங்க வசனம் சொல்லியது, அநேக மருத்துவர்கள், கண்டிப்பா நிறைய மருத்துவர்களை பார்த்திருக்கிறாங்க, ஆனால் யாராலும் அதை குணப்படுத்த முடியவில்லை. அந்த சூழ்நிலையில் தான்
வசனம் 27 சொல்கிறது, இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். அது இயேசு வந்து ஓகே, இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதம் செய்யறாரு, நீங்க அதை போய் பாருங்க அப்படின்னு யாரோ சொல்லி இருந்திருக்கலாம். ஸோ வந்து கேள்விப்படுறாரு, அவ்வளவுதான். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் என்றால் வசனம் 24 சொல்கிறது, அவர் அவனுடைய கூட போனார், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து அவர் செய்த அற்புதங்களை பார்க்கவும், இயேசு கிறிஸ்து என்ன காரியங்களை சொல்கிறார் என்று கேட்கவும் அநேக ஜனங்கள் வந்து அவரை பின்தொடர்ந்து போறதை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இங்க வந்து ஆல்ரெடி சில பேர் வந்து சில அற்புதங்களை பெற்றிருக்கலாம். ஸோ அதனால வந்து இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறாருன்னு சொல்லி பார்க்கறது போயிருக்கலாம். சில பேர் இயேசு கிறிஸ்து அந்த போதனைகளை கேட்டு இருக்கலாம். ஓகே, அவர் மறுபடியும் இந்த இடத்துல என்ன சொல்ல போகிறான்னு சொல்லி அவரை கேட்க போயிருக்கலாம். பரிசேயர்கள் சதுசேயர்கள் அவர் என்ன ஏதாவது அவர் சொல்கின்ற காரியங்களில் ஒரு பிழையை கண்டுபிடித்து அவர் குற்றம் சுமத்தலாம் என்று போயிருக்கலாம். ஸோ இங்க பார்க்கலாம் நிறைய ஜனங்கள் வெவ்வேறு காரணத்துக்காக அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இங்க கூட்டம் வந்து மிக அதிகமாக இருக்கிறது. வசனம் சொல்லிய பிறகு அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள் சொல்லும்போது நிறைய பேர் வந்து நெருக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்து அவரை டச் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க அவர் தொட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், அந்த ஸ்திரியானவள் இயேசு கிறிஸ்து வந்து மேபி முன்ன பின்ன பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவரை பற்றி கேள்விப்பட்டு அவருடைய விசுவாசம் பாருங்க எப்படியாக இருக்கிறது என்றால், நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். அது இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி, இந்த நிகழ்ச்சி நடவதற்கு முன்னாடி எந்த வசனத்திலுமே இல்லை எங்கேயுமே வந்து இயேசு கிறிஸ்துவ அற்புதம் வந்து இந்த மாதிரி நடந்தது கிடையாது. மக்கள் வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாங்க, நிறைய பேர் குணமானாங்க, எங்கேயுமே போடல. ஆனா அந்த ஒரு பெண்மணியினுடைய விசுவாசம் அப்படியாக இருந்தது. நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் குணமாவேன். யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, அங்க இடத்துல அவ்வளவு ஜனங்க இருக்காங்க, எவ்வளவு பேர் நெருக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய பேர் ஜீசஸ் வந்து டச் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அவருடைய ஆடையை வந்து நிறைய பேர் டச் பண்ணியிருப்பாங்க, அவ்வளவு பேர் நெருக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க யாருக்குமே வந்து எந்த ஒரு அற்புதம் நடைபெறல. மேற்கொண்டு பார்க்கும் பொழுது உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவர் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அந்த பெண்மணி அந்த விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் அந்த வஸ்திரத்தை தொடும் பொழுது அவர் வந்து உடனடியாக அந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த வல்லமை புறப்பட்டு தன் சரீரத்தை அவர் உணர்ந்தால் அதாவது தான் முழுமையாக குணம் பெற்றுவிட்டோம் என்று. இயேசு கிறிஸ்து வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது, தன்னுடைய வல்லமை புறப்பட்டு போனது. ஸோ அதை யார் என்னை தொட்டதுன்னு சொல்லி கேட்கிறாரு. அங்க இருக்கிற சீஷர்கள்லாம் கேட்கறாங்க, என்ன நீங்க இவ்வளவு பேர் நெருக்கிட்டு இருக்காங்க, இவ்வளவு பேர் டச் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க போய் யார் தொட்டான்னு சொல்லி கேட்கறீங்களேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பெண்மணிக்கு மாத்திரம்தான் தெரியும், தன்னுடைய விசுவாசத்தினால இயேசுவினிடத்தில் அந்த வல்லமை புறப்பட்டு அவள் அந்த ஆரோக்கியம் அடைந்தது. ஸோ சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து, அந்த பெண் தன்னிடத்தில் சம்பவித்தது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாள். ஸோ பின்பாறு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாள், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஸோ இன்றைக்கு சகோதரர்களே, அந்த இடத்துல ஒருவேளை நீங்களும் நானும் இருந்திருந்தா மேபி நம்ம நெருக்கிட்டு இருந்தவங்களா இருந்திருப்போமா, இல்லை அந்த விசுவாசத்தோட இயேசு கிறிஸ்து நம்ம போயிருப்போமா? ஆனால் அங்க இருந்த எல்லா ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்க, இல்ல ஒரு 500 பேர் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அங்கிருந்து அவ்வளவு பேருக்கும் அந்த அற்புதங்கள் நடைபெறவில்லை. ஆனா ஒரே ஒரு பெண்மணிக்கு நடந்தது. அந்த அற்புதம் நடந்ததன் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் என்றால் விசுவாசம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான அற்புதம் எங்கேயுமே நடந்தது கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய ஆடையை, அது வஸ்திரத்தை தொட்டதனால யாரோ சுகம் பெற்றிருக்கலாம், நடைபெறவில்லை. ஆனால் இந்த பெண்மணி தன்னுடைய விசுவாசம், அதாவது யாருமே நினைக்காத ஒரு விஷயத்த வந்து இவங்க நினைச்சாங்க, நான் போய் அவரோட சரீரத்தை தொட்டா நான் குணமடைவேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விசுவாசம் தான் அவள் வந்து குணமடைய செய்தது சகோதரர்களே. ஸோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில மற்றவங்களுக்கு நமக்கும் அந்த ஒரு ஒரு வேறுபாடு என்னவா இருக்கிறது என்றால் அந்த விசுவாசம் தான். ஸோ சில நேரத்துல வந்து நம்ம சந்திக்கிற அந்த பிரச்சனைகளை நம்ம வந்து யோசிக்கிறோமா, இல்லை என்னோட தேவன் எப்பொழுது என்னோட கூட இருக்கிறார், நான் தேவனுக்கு விசுவாசம் வைத்திருக்கிறேன், தேவன் என்னை இதுல இருந்து வெளிக்கொண்டு வருவாரு, நம்ம விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோமா? இல்ல நான் எவ்வளவு பிரச்சனை தான் நான் சந்திக்கிறதுப்பா, நான் இவ்வளவு ஒரு பிரச்சனைக்கு அப்புறமா ஒரு பிரச்சனை, இல்ல இந்த கொரோனா எப்ப போகும், இந்த மாதிரியான ஒரு அவிசுவாசமாக நம்ம இருக்கிறவர்களா இருக்கிறோமா? யோசிச்சு பார்க்கலாம் சகோதரர்களே. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை குறைந்து போனவர்களா இருந்தால் நீங்கள் தேவனுடைய வாழ்க்கையில செய்த அந்த அற்புதமான காரியம் யோசிச்சு பாருங்கள். அது வந்து உங்களுக்கு இன்னும் விசுவாசத்தை வளர்வதற்கு ஒரு படி உதவி செய்வதாக இருக்கும். தேவனுடைய வார்த்தை இன்னும் அளவுக்கு அதிகமாக படியுங்கள். கண்டிப்பா தேவனுடைய வாழ்க்கை, தேவனுடைய வார்த்தையானது நமக்கு அதிக விசுவாசத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. ஸோ தேவனுடைய வார்த்தையை நம்ம படித்து தான் இன்றைக்கு நம்ம சீஷர்களாக இருக்கிறோம் சகோதரர்களே. கண்டிப்பாக நாம் எல்லாரும் உற்சாகப்படுத்துகிறேன். நம்முடைய வாழ்க்கையானது இந்த உலகத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மாத்திரம் இருக்க போகிறது. நாம் இந்த உலகத்திலே உயிரோடு இருக்க மட்டும், அதாவது நம்முடைய கடைசி மூச்சு இருக்க மட்டும் நாம் தேவனத்தில் அந்த விசுவாசத்தோடு இருக்கலாம். தேவன் மேல் அந்த ஒரு நம்பிக்கையை வைத்து நம்முடைய ஒவ்வொரு நாளையும் நம்ம கடந்து செல்லலாம். ஏனென்றால் இந்த காலகட்டத்திலே
நம்முடைய எதிர்காலம் நம்முடைய கையில கிடையாது. இல்லை நாளைக்கு என்ன நடக்கும், இல்லை நாளான்னைக்கு என்ன நடக்கும், இல்லை அடுத்த ஆண்டு என்ன நடக்கும் என்று நம்முடைய கையில இல்லை சகோதர சகோதரிகளே. இது எல்லாமே தேவனுடைய கையில், அதாவது ஜீவனுள்ள தேவனுடைய கையிலே தான் இருக்கிறது. நாம் தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் சந்திக்கின்ற நல்ல விஷயங்களா இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு வந்து கஷ்டங்களை கொடுக்கிற விஷயங்களா இருந்தாலும் சரி, தேவன் அதை நாம் சரியான விதத்திலே கையாள்வதற்கும் அதை சரியான விதத்திலே அணுகுவதற்கும் நமக்கு சரியான ஒரு மனநிலையை கொடுப்பா இருக்கிறார் சகோதர சகோதரிகளே. கண்டிப்பா ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு சகோதர சகோதரிகளோ அவங்களுடைய வாழ்க்கையில சில சந்திக்கிற பிரச்சனைகளை பார்க்கும்பொழுது அவங்க விசுவாசம் இல்லாமல் இருக்கும் பொழுது நாம் விசுவாசத்தில் பெறுகிறது மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களையும் உற்சாகப்படுத்தலாம், மற்றவர்களும் அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும் தக்கதாக நாம் தேவனுடைய வார்த்தையை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் சகோதர சகோதரிகளே. இன்றைக்கு நான் உங்களை எல்லாத்தையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். சகோதர சகோதரி, நம்முடைய நம்பிக்கையிலே நம்முடைய விசுவாசத்திலே நாம் வளர்வது மிக முக்கியமாக இருக்கிறது. கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். இன்றைக்கு நாம் என்ன காரியங்கள் வேணா சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பிறந்ததோ இல்லை இப்பொழுது நாம் உயிரோடு இருப்பதோ ஏதோ ஒரு விபத்து அல்ல. கண்டிப்பாக தேவன் உங்களுடைய ஒவ்வொருவருக்கும், எனக்கும், உங்களுக்கும் ஒவ்வொரு திட்டத்தை வைத்திருக்கிறார். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. அந்த காரணத்தின் நிமித்தமாக நாம் வந்து தேவனிடத்திலே நம்ம இன்னும் அநேக நம்பிக்கையினாலும் விசுவாசம் வளரவர்களாக இருக்கலாம். இந்த நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே உலகம் முழுவதும் பார்க்கும் பொழுது 20 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள். நிறைய பேர், நமக்கு தெரிந்த நிறைய பேர் இறந்து போயிருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு நீங்க உயிரோடு இருக்கீங்க, நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் கண்டிப்பா அது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது, தேவனுடைய கிருபையா இருக்கிறது. தேவன் கண்டிப்பாக ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்மளை இன்றைக்கு உயிரோடு வைத்திருக்கிறார் சகோதர சகோதரிகளே. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற இந்த கஷ்டமான சூழ்நிலை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆனால் தேவன் செய்த இந்த அற்புதமான காரியங்களை குறித்தும், தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த நிறைய விஷயங்களை குறித்தும், நல்ல காரியங்களை குறித்து நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கலாம். கண்டிப்பாக நம்முடைய சில நாடுகளில் நடக்கிற விஷயங்கள் நமக்கு தெரியும். இப்பொழுது ரீசெண்டாக ஆப்கானிஸ்தான் அந்த நாட்டிலே பார்க்கும் பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள் வந்து அங்க சில விஷயங்கள் நிமித்தமாக எப்படியாவது உயிர் வாழ மாட்டோமோ, அந்த நாட்டில் வந்து வெளியில போய்விட மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் வந்து அந்த விமானத்துல ஏறி அந்த விமானத்துல இருந்து கீழே விழுந்து உயிர் எழுந்து போனார்கள் சகோதர சகோதரிகளே. இன்றைக்கு நாம் அப்படியான ஒரு சூழ்நிலை இல்லை. தேவன் நமக்கு வேண்டிய உணவு, உடை, இருப்பிடம் எல்லாமே கொடுத்து ஆசை வச்சிருக்கிறார் சகோதர சகோதரிகளே. கண்டிப்பாக அந்த தேவன் நம்ம இன்னும் அன்பு செய்கிறார். அந்த தேவன் நம்முடைய ஜீவனுள்ள தேவன், நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். கண்டிப்பாக நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய விசுவாசத்தையும் நம் தேவன் மேல வைக்கலாம். நம்ம இன்னும் அதுல அதிகரிக்க செய்யலாம். கண்டிப்பா நான் விசுவாசிக்கிறேன் சில காரியங்களை நீங்க கற்றிருப்பீர்கள் என்று. இந்த நேரத்திலே நம்ம திருவிருந்தில பங்குக்குள்ள இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. திருவிருந்து எடுக்கும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் பட்ட அந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் அந்த காயங்களையும் நாம் நினைவு கூர்ந்து பார்க்கலாம். தேவன் நம்மில் வைத்த அன்பை விளங்க பண்ணுவதற்காக தன்னுடைய சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்முடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக, உங்களுடைய பாவத்திற்காக அவரை சிலுவையிலே மறிக்க செய்ததன் மூலமாக நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றினார். இன்றைக்கு நாம சீஷர்களாக இருக்கிறோம் என்றால் அது இயேசு கிறிஸ்து கொடுத்த அவருடைய அந்த ஜீவன் நிமித்தமாக மாத்திரம் சகோதர சகோதரிகளே. கண்டிப்பாக இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம சோதித்தறிந்து பார்க்க ஒரு நேரமாக இருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்தனுடைய அந்த தியாகத்திற்கு சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை நம்ம பாவத்தில் இருந்தால் நாம் தேவனிடத்தில் அந்த மன்னிப்பை கேட்டு நம்ம அதிலிருந்து விலகி தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழலாம் சகோதர சகோதரிகளே. தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பிய நிமித்தமாக நம்ம எவ்வளவாக அன்பு செய்கிறார் என்று சொல்லிட்டு நமக்கு தெரிய வந்தது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து நமக்கு எடுத்துக்காட்டை வைத்துக் கொண்டு போயிருக்கிறார். தான் சிலுவையில் அறைந்த அந்த நேரத்தில் கூட மற்றவர்களை வந்து மன்னிப்பதற்கு தயாராக இருந்தார் சகோதர சகோதரிகளே. இயேசு கிறிஸ்துவின் அந்த குணாதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த நேரத்துல வந்து நம்ம அப்பத்தை எடுக்க இருக்கிறோம். அப்பமானது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக பிற்க ஒப்பு கொடுத்தப்பட்ட அவருடைய சரீரமாக இருக்கிறது. திராட்சரசமானது நமக்காக சிந்தின ரத்தத்தை குறிக்கிறது. இதை எடுக்கும் பொழுது நம்முடைய இதயத்தை சோதித்திருந்து பங்கு கொள்ளலாம். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலைவேளைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இது எங்கள் மேல் வைத்த இந்த ஒரு அன்பின் நிமித்தமாக ஆண்டவரே, இது உங்களுடைய சொந்த குமாரனை எங்களுடைய பாவத்திற்காக நீங்க மறிக்க கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நாங்கள் அந்த தியாகத்திற்கு
நன்றியுள்ளவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் சும்மா ஜெபிக்கிறோம். தேவனே, அநேக நேரங்களில் ஆண்டவரே நமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். எங்களுடைய எண்ணங்களினால, எங்களுடைய செயல்களினால நிறைய பாவங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம். தேவனே, எங்களை அதுக்காக மன்னியுங்க. தேவனே, நாங்கள் இனி வருகின்ற நாட்களில் நிறைய பாவத்திலிருந்து விலகி உமக்கு நன்றி கடனாக இருக்க ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் சும்மா ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட பிற்பாடு எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் நம்பிக்கையோடும் உம்மிடத்தில் அந்த விசுவாசம் எப்பொழுதும் நாங்கள் வைத்திருப்பதற்கு நீங்கள் சும்மா ஜெபிக்கிறோம். சகலத்தையும் மறைக்காமல் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நானாகவே வந்திருக்கிறேன், பிரசனத்தில் வந்திருக்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராரும் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நான் நானாக தானாக நானாகவே வந்திருக்கிறேன், பிரசனத்தில் வந்திருக்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராரும் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. மாத்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே, எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி ஆளாகி வந்திருக்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன், பிரசனத்தில் வந்திருக்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராரும் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா.
இன்று நாளில் குரு சகோதரரை கர்த்தர் எவ்வளவு ஒரு வல்லமையாக பயன்படுத்தினார். தேவனுடைய வார்த்தை ஆழமாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகள் நாம் அநேக முறை வேதத்தில் வாசித்திருக்கலாம், தியானித்திருக்கலாம். ஆனால் நடைமுறையில் நாம் ஒருவேளை விட்டு இருக்கலாம். இன்று நாளில் நம்மளுடைய இருதயத்தை நாம் பரிசோதித்து பார்ப்போம். நாம் இந்த வார்த்தைகள் படி நடக்கிறோமா இல்லை நடக்காம நம்ம விட்டு இருக்கிறோமா? ஒருவேளை நாம் நடைமுறையில் நாம் செயல்படாமல் இருந்தால் இன்று நாளிலிருந்து இந்த வார்த்தைகளின்படி நாம் நடக்கிற நல்ல சீஷர்களாக நாம் இருப்போம். சபையார் அனைவருக்கும் காலை வணக்கம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 9:30 மணிக்கு நமக்கு யூடியூப் சர்வீஸ் இருக்கும். அதே போல் அடுத்த வாரம் முதல் நமக்கு எபேசியர் புத்தகத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை செய்தியும் வெள்ளிக்கிழமை செய்தியும் எபேசியர் புத்தகத்திலிருந்து நமக்கு ஒரு தொடர் செய்தியாக நமக்கு இருக்கும். அதே போல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒற்றையர்களுக்கான கூட்டம் நடைபெறுகிறது. தயவுசெய்து ஒற்றையர்கள் எல்லோரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் மாத காணிக்கையை தவறாமல் செலுத்தும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறோம். செலுத்துவதில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால், தெரியவில்லை என்றால் உங்கள் குடும்ப சபை தலைவரை அணுகும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 4 மணிக்கு நமக்கு எல்லோருக்கும் சேர்ந்து தலைவர்களுக்கான கூட்டம் இருக்கும். ஒருங்கிணைந்த தலைவர்கள் கூட்டம் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறும். அதே போல் இன்றைக்கு குழந்தைகள் காப்பகத்துக்கு உண்டான அந்த கிளாஸ் KKC கிளாஸ் இன்று இருக்காது. மிக்க நன்றி. இந்த நேரத்தில் ஜெபம் செய்து இந்த கூட்டத்தை முடிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளில கூட கர்த்தாவே, இந்த பரிசுத்தமான நாளில சுவாமி குரு சகோதரர் மூலமாக எங்களுக்கு அநேக வார்த்தைகள் மூலியமாக கர்த்தாவே நீர் கற்றுக் கொடுத்த இந்த செய்தி ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே எங்களுக்கு இப்போ குத்தப்பட்டதாக இருக்கிறது சுவாமி. ஏனென்றால் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் நாங்கள் எவ்வளவு முறை வாசித்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் இந்த வசனங்கள் பிரகாரம் நாங்கள் நடக்காம நாங்கள் தவறி இருக்கிறோம் சுவாமி. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உங்களிடத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வழியில் நடக்க முடியாமல் நாங்கள் போயிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களை மன்னித்தருளும். இனி வருகிற நாட்களில் சுவாமி உமக்கு ஏற்ற மகனாக மகளாக நல்ல சீஷர்களாக வாழ எங்களை ஆசீர்வதியும். இந்த வசனங்கள் நாங்கள் கேட்டு விட்டுவிடாதபடிக்கு ஆண்டவரே, நடைமுறையில் ஆண்டவரே நாங்கள் நடக்க எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்துங்கள் என்று வேண்டிக் கொண்டு இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.